ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐயனார் துணை சீரியலில் நம்ம நிலாவுக்காக நம்ம சோழன் இந்த அளவுக்கு இறங்கி போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா புரிஞ்சுக்கிட்டு, இங்கே பாருங்கள் சோழன், எனக்காக நீங்கள் வேலை செய்கிற இடத்துல திருடினதெல்லாம் ரொம்பவும் கொஞ்சம் அதிகம்தான். அதுக்காக நான் உங்களை காசு திருடிட்டு வந்து கொடுக்க சொன்னேன்னா எதுக்காக இது மாதிரி பண்ணீங்க? நீங்கள் என் மேலே பாசம் வச்சுருக்கிறன்றது இந்த மாதிரியான விஷயங்கள் செஞ்சு தான் நிரூபிக்கணுமா என்ன? இங்கே பாருங்கள், இப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன். நீங்கள் என் மேலே அக்கறையாக இருக்கிறீங்க, பாசமாக இருக்கிறீங்க, என்னை நல்லபடியாக பார்த்துக்கணும்னு நினைக்கிறீங்கன்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் நீங்கள் அதுக்காக வேலை செய்கிற இடத்துல காசு திருடி இப்போ இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் வந்து நின்று இருக்கிறது ரொம்பவே ஒரு தப்பான ஒரு விஷயம். நான் அந்த கம்பெனியில் பார்ட்னராக இல்லைனா என்ன, ஏதாவது ஒரு கம்பெனியில் ஒரு ஸ்டாஃபாக வேலை செஞ்சுட்டு போவேன், அதே மாதிரி அந்த கம்பெனியில் ஸ்டாஃபாக வேலை செஞ்சிடுறேன். யாரோ ஒருத்தர் என்னை ஏதோ ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்கன்றதுக்காக எப்படியாவது காசு ரெடி பண்ணி கொடுக்கணுன்றதுக்காக இவ்வளோ நாளாக அண்ணன் தம்பியாக பழகின அவனுடைய ஓனர்கிட்டே வந்து நீ காசு திருடினது மிகப்பெரிய ஒரு தப்பான ஒரு விஷயம். அதனால் இப்போ எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்துச்சு பார்த்தியா? பாவம், அவரும் என்ன பண்ணுவார்? அவரும் கஷ்டப்பட்டு தானே அந்த 5 லட்ச ரூபா காசு வச்சுருக்காரு. போனால் போட்டுன்னு எப்படி விட்டுற முடியும்? 5 ரூபாவோ 10 ரூபாவா? 5 லட்ச ரூபா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா என்ன பண்ணுறாங்க, நம்ம சோழனுக்கு ஆறுதல் சொல்லிட்டு அவங்களுக்கு ஒத்தனை கொடுத்துட்ருக்காங்க. இப்போது ஒரு வார்த்தை சொல்கிறாங்க. இந்த வார்த்தை சொன்ன பிறகு தான் நம்ம சோழனோட மனசில் கொஞ்சம் அந்த அடிப்பட்ட காயத்துக்கு வந்து ஒரு மருந்து வைக்கிற மாதிரி இருக்குது. இங்கே பாருங்கள் சோழன், இதுக்கப்புறம் என்னுடைய புருஷன் திருடன் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே சொல்லக்கூடாது. என் புருஷன் திருடிட்டு வந்து தான் அந்த காசை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஊர் உலகம் என்னை எவ்வளோ கேவலமாக பார்த்துருக்கோம். இதுக்கப்புறம் எனக்காக நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்கள், ஆனால் திருட மட்டும் பண்ணாதீங்க. என் புருஷன் திருடன் அப்படின்ற ஒரு பட்டத்தை என்னால் சுமக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா சொன்னோடனே, என்ன நிலா சொன்னேன், என்ன உன்னுடைய புருஷன் சொன்னியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழனும் வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. ஆமாம், நீங்கள் எனக்காக என்ன வெள்ளம் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னு சொல்லி நினைக்கும் போதே எனக்கு ரொம்பவும் சந்தோஷமாக இருக்குது. அதுக்காக நீங்கள் என் மேலே காதல் வச்சுருக்கீங்க, பாசம் வச்சுருக்கிறீங்கன்றதுக்காக நீங்கள் திருடிட்டு வந்து காசு கொடுக்கணும்னு ஒன்று அவசியம் இல்லை. அந்த மாதிரி தான் நீங்கள் வந்து என் மேலே பாசம் இருக்குது, அக்கறை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிக்க வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் சாதாரண சோழனாக இருந்தாவே எனக்கு பிடிக்கும். அதனால் இதுக்கப்புறம் பழைய சோழனாகவே இருங்க, எனக்காக நீங்கள் இந்த மாதிரியான காரியத்தெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா சொல்லி, நம்ம சொல்லணும் என்னை மன்னிச்சிருது நிலா, இதுக்கப்புறம் நான் அது மாதிரி பண்ண மாட்டேன், எதுக்காகவும் இது மாதிரி திருட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழனை என்ன பண்ணுறாங்க, நம்ம நிலா கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. எது எப்படி அவங்க இந்த திருடு போன கேஸில் நம்ம சேரனுக்கு தான் ரொம்பவும் அசிங்கமும் அவமானம் சேர்ந்து வந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். இப்போ தான் பல்லவனோட கேஸில் போலீஸ் ஸ்டேஷன் வரையும் போயிட்டு அந்த எம்எல்ஏ கிட்ட எதோ சொல்லி அந்த கேஸ் வந்து வாபஸ் வாங்கி பல்லவனை ஜெயிலிருந்து வெளியே கொண்டு வந்தாங்க. இப்போது சோழன் திருடின கேஸில் மறுபடியும் ஜெயிலுக்கு போகணுமா? நம்மளுடைய குடும்பம் அடிக்கடிக்கு போலீஸ் ஸ்டேஷன் போனாக்கா என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் தலையில் அடிச்சுட்டு நம்ம சோழன்கிட்ட போயிட்டு, ஏண்டா நீ தான் அந்த காசை எடுத்தியா, உண்மையை சொல்லுடா அப்படின்னும் போது அவர் வந்து தலையை குனிஞ்சு நிற்கிறாரு. ஆமாண்ணே, நான் தான் எடுத்தேன், எனக்கு வேறு வழி தெரியல அப்படின்ற மாதிரி பேச, எடா போடா அப்படின்ற மாதிரி நம்ம சேரணும் என்ன பண்ணுறாங்க, பல்லவன் பண்ணா இப்போ நீயும் பண்ணுற, இப்போது இந்த வீட்டில் நான் நிம்மதியாக இருக்கிறதா இல்லையாடா, உங்களெல்லாம் நான் இதுக்காகடா வளர்த்தேன், உங்களை இப்படியாடா வளர்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரன் வந்து சோழனை கேட்க, அதுக்கு அவர் வந்து தலை குனிஞ்சிட்டே இருக்கிறாரு. சரி, இப்போது நம்ம சோழனை ரிலீஸ் பண்ணியாச்சு. ஏன்னா நம்ம நிலா என்ன பண்ணாங்க, அவங்க பார்ட்னர்ஷிப்புக்காக கொடுத்துருக்குற அந்த காசை மறுபடியும் அவங்ககிட்ட வாங்கிட்டு வந்து இவங்ககிட்டே கொடுத்துட்டு, இல்லை இந்த கம்பெனியில் நான் பார்ட்னர்ஷிப் எல்லாம் இல்லை, நான் அந்த கம்பெனியில் சாதாரண ஒரு ஸ்டாஃபாக வேலை செய்கிறேன், எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை, என்ன இந்த கம்பெனியோட பார்ட்னர்ஷிப்பாக நீங்கள் வந்து விலைக்கிடுங்க, அந்த 5 லட்ச ரூபாய் காசை கொடுங்க, ரொம்ப எமர்ஜென்சி, என்ன ஏதுன்னு கேட்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா என்ன பண்ணுறாங்க, அந்த காசை வாங்கிட்டு வந்து அவங்களோட ஓனர்கிட்ட கொடுக்க, அவரும் என்ன பண்ணுறாங்க, இந்த காசு நான் கஷ்டப்பட்டு சம்பாரித்த காசுமா, அது எப்படி நான் விட முடியும், சரி நான் சோழன் மேலே கொடுத்துருக்குற அந்த கேஸை நான் வாபஸ் வாங்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் வந்து கேஸை வாபஸ் வாங்குறாங்க. நம்ம சோழனும் ஜெயிலேருந்து வெளியே வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம நிலா வந்து சோழனுக்கு அந்த அடிப்பட்ட இடத்துல ஒத்தனை கொடுத்துட்டு, என்னுடைய புருஷன் திருடக்கூடாது, எதுக்காகவும் எப்போவும் என்னுடைய புருஷன் திருடன்ற ஒரு பட்டத்தை சுமக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா வந்து சோழன்கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது தான் நம்ம சோழனோட மனசு கொஞ்சம் ஆறுதல் அடிது. சரிங்க, இதுக்கப்புறம் என்ன நடக்க போக சொல்லிட்டு உங்களுக்கு எதுன்னு கருத்து இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் முறையாக வரைக்கும் நான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, மீண்டும் நாளை சந்திப்போம்.